வணக்கம். விழித்திருப்பது இந்த வார்த்தையை கேட்டதும் நமக்கு என்ன தோணும்? காலையில அலாரம் அடிச்சு தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறது இல்லையா? ஆனா இன்னைக்கு நாம பேச போறது அத பத்தி இல்ல. நம்மளோட ம், உணர்வு நிலையிலேயே ஏற்படக்கூடிய ஒரு பெரிய ஆழமான மாற்றத்தை பத்தி. புத்தர் கூட தன்னை ஒரு டாக்டர்னோ சாமியாரோ சொல்லிக்கல. அவர் சொன்னது நான் விழித்தெழுந்தவன் அப்படின்னு தான். இப்போ கேள்வி என்னன்னா, இந்த காலத்துல இந்த டென்ஷன் நிறைஞ்ச உலகத்துல அந்த மாதிரி ஒரு நிலை நிஜமாவே சாத்தியமா? இந்த கேள்வியை தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இதுக்காக நாங்க அலசின ஆதாரம் ரிச்சர்ட் பி பாயல் அப்படிங்கிற ஒரு சமூகவியல் பேராசிரியர் எழுதின ஒரு புத்தகம். பேரு விழிப்படைந்த உணர்வை உணர்தல். மேற்கத்திய நாடுகள்ல வாழ்ற 11 பௌத்த குருமார்களை அவர் இன்டர்வியூ பண்ணியிருக்கார். எதுக்குன்னா, இந்த ஞானம் விழிப்புணர்வுன்னு சொல்றாங்களே, அது உண்மையிலேயே என்ன? அது அடைஞ்சவங்களுக்கு உலகம் எப்படி தெரியும்னு புரிஞ்சுக்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஆத்தர் வெறும் ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி இத பார்க்கல. இந்த குருமார்களோட அனுபவங்கள கேட்க கேட்க, அவங்க வழிகாட்டுதல்ல தியானம் செய்ய செய்ய, அவருக்கே ஒரு சின்ன விழிப்புணர்வு அனுபவம் ஏற்படுது. அதனால இந்த புத்தகம் வெறும் தத்துவ ஆராய்ச்சி மாதிரி இல்லாம, ஒருத்தரோட சொந்த பயணமாவும் மாறுது. நாமளும் அவரோட சேர்ந்து அந்த பயணத்துக்குள்ள போகப் போறோம். சூப்பர். அப்போ அந்த குருமார்கள் என்ன சொன்னாங்க? அந்த விழிப்புணர்வு நிலைங்கிறது நிஜத்துல எப்படி இருக்கும்? ஒரு சூப்பர் பவர் மாதிரி இருக்குமா? இல்ல ரொம்ப அமைதியா இருக்குமா? வாங்க அவங்களோட கதைகள்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த புத்தகத்தோட ஆத்தருக்கு என்னாச்சுன்னு பாப்போம். அவர் ஒரு ஜென் தியான முகாம்ல இருந்திருக்கார். பல நாட்கள் தீவிரமா தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு ஒரு சோப்பு குமிழி உடையற சத்தம் மாதிரி ரொம்ப மென்மையா மனசுக்குள்ள ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் உலகத்தை பார்க்கிற விதமே மாறிடுச்சுன்னு சொல்றார். சுத்தி இருந்த மரங்கள், கேட்கிற சத்தங்கள் எல்லாமே பயங்கர தெளிவா, பிரகாசமா, உயிரோட்டமா தெரிஞ்சிருக்கு. அது வரைக்கும் ஒரு மங்கலான கண்ணாடி வழியா உலகத்தை பார்த்த மாதிரி இருந்ததாகவும், ஆனா அந்த நொடிக்கு பிறகு கண்ணாடி விலகி உலகத்தை முதல் முறையா நேரடியா பார்க்கிற மாதிரி இருந்ததாகவும் சொல்றார். இந்த அனுபவம் தான் அவர் அந்த தேடலுக்குள்ள முழுசா தள்ளி இருக்கு. ஆமா, இதே மாதிரி அவர் பேட்டி கண்டவங்களும் அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிறாங்க. உதாரணமா ஷின்சென் யங்னு ஒரு டீச்சர். அவர் ஜப்பான்ல ஒரு கடுமையான 100 நாள் தியான பயிற்சியில இருந்தப்போ நடந்ததை விவரிக்கிறார். நினைச்சு பாருங்க, குளிர்காலம், உறைபனி, தினமும் 3 தடவை உடம்புல ஐஸ் தண்ணிய ஊத்திக்கணும். ஒரு நிமிஷம், இது கேட்கவே பயங்கரமா இருக்கு. 100 நாள் ஐஸ் தண்ணியில குளிக்கிறதா? ஆமா. இதுதான் ஞானமடைய ஒரே வழின்னா நம்மில் பலருக்கு அது சாத்தியமே இல்ல போல இருக்கே. இது எல்லாருக்கும் எப்படிதான் இருக்குமா, இல்ல இது ஒரு எக்ஸ்ட்ரீம் உதாரணமா? நல்ல கேள்வி. இது கண்டிப்பா ஒரு எக்ஸ்ட்ரீம் உதாரணம் தான். ஆனா இதிலிருந்து அவர் கத்துக்கிட்ட பாடம் ரொம்ப முக்கியமானது. அந்த ஐஸ் தண்ணிய ஊத்தும்போது அவர் மனசை ஒருமுகப்படுத்தி, அதாவது சமாதி நிலையில வச்சிருக்கும்போது அந்த வலி வெறும் ஒரு உணர்வா மட்டும் இருந்துச்சாம், தாங்கக்கூடியதா இருந்துச்சாம். ஓ. ஆனா மனசு கொஞ்சம் சிதறனா, ஐயோ வலிக்குதே குளிருதேன்னு யோசிக்க ஆரம்பிச்சா அது நரக வேதனையா இருந்திருக்கு. புரியுது. அந்த 100 நாட்களுக்கு பிறகு அந்த மனதை ஒருமுகப்படுத்துற திறன் அவரோட இயல்பாவே மாறிடுச்சு. வலிய கூட ஒரு சக்தியா பார்க்க முடியுங்கிறத உணர்ந்தார். அதாவது வெளியே நடக்கிற விஷயத்த நம்மால கட்டுப்படுத்த முடியலனாலும் நம்ம மனசோட எதிர்வினைய கட்டுப்படுத்த முடியும்னு நேரடியா அனுபவத்துல புரிஞ்சுக்கிட்டார். ஓகே, அப்போ இது மனதை கட்டுப்படுத்துற ஒரு தீவிர பயிற்சி. ஆனா எல்லாருடைய பாதையும் இப்படி வலிகள் நிறைஞ்சதா இருக்கணுமா என்ன? இல்லவே இல்ல. அதுதான் அடுத்த சுவாரஸ்யமான விஷயம். அஜான் அமரோன்னு இன்னொரு குரு தனக்கு பெரிய ஷஜாம் தருணங்கள், அதாவது வானத்திலேந்து மின்னல் வெட்டின மாதிரி திடீர்னு ஞானம் வர்ற அனுபவம் எதுவும் ஏற்படலன்னு சொல்றாரு. அப்படியா? ஆமா, பல வருஷ பயிற்சிக்கு பிறகு மெதுவா மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கிற அந்த 1000 கவலைகளும் திட்டங்களும் குழப்பங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாகி ஒரு அழகான இயல்பு நிலைய அடைஞ்சதா சொல்றார். டிலைட்ஃபுல் ஆர்டினரினஸ். ஆமா, சும்மா இருக்கிறதுலயே ஒரு பேரானந்தம் கிடைக்கிற மாதிரி. பெரிய மாயாஜாலம் எதுவும் இல்ல, ஆனா அந்த அமைதியே ஒரு பெரிய விஷயம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பாதை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரி, இந்த மாதிரி விதவிதமான அனுபவங்கள், கதைகள் எல்லாத்தையும் கேட்ட பிறகு இந்த ஆத்தர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. பாதை வேற வேறையா இருந்தாலும் அந்த விழிப்புணர்வு நிலைன்னு சொல்றதுக்கு சில பொதுவான குணங்கள் இருக்கு. அதை ஒரு 3 முக்கிய பண்புகளா பிரிக்கிறார். அது என்னன்னு பார்க்கலாம். முதலாவது, பிரிவினை இல்லாமை, நோ செப்பரேஷன். இது கொஞ்சம் ஆழமான விஷயம். சாதாரணமா நாம எப்படி உணர்றோம்? நான் இங்க இருக்கேன், உலகம் அங்க இருக்கு. நான் வேற, நீங்க வேற, இந்த மரம் வேற.
ஆனா விழிப்புணர்வு நிலையில இந்த நாங்கிற தனிப்பட்ட உணர்வு கரைஞ்சு போயிடுது. ஷின்சன் யங் சொல்ற மாதிரி எனக்கும் வேறு எதற்கும் இடையே எந்த எல்லையும் இல்ல. ஓ, நாம ஒரு நாடகத்தோட ஹீரோ மாதிரி இல்லாம அந்த முழு பிரபஞ்ச அமைப்போட ஒரு சின்ன அவிச்சேதிய அங்கம்ங்கிற உணர்வு ஏற்படுது. யோசிச்சு பாருங்க, நாம ஒரு இசைய கேட்கும்போது சில சமயம் நம்ம யாருங்கிறதையே மறந்து அந்த இசையோட ஒன்றி போடுவோம்ல. ஆமா ஆமா. அந்த மாதிரி ஒரு நிலை வாழ்க்கையோட எல்லா தருணங்கள்லயும் இருக்கிறது தான் இது. சரி, அப்போ நான் உலகம் என்ற பிரிவினை மறைஞ்சிடுது, அது புரியுது. ஆனா நம்மளோட உணர்ச்சிகளுக்கு என்ன ஆகும்? கோவம், சந்தோஷம் இதெல்லாம் போயிடுமா? ஒரு ரோபோ மாதிரி ஆகிடுவோமா? மிகச் சரியான கேள்வி. அதுதான் இரண்டாவது பண்புக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. உணர்ச்சி பூர்வமான பற்றின்மை, நோ இமோஷனல் அட்டாச்மெண்ட்ஸ். ஓகே. இதுக்கு அர்த்தம் உணர்ச்சிகளே இல்லாம ஜடம் மாதிரி இருக்கிறது கிடையாது. உண்மையில உணர்ச்சிகளை இன்னும் ஆழமா முழுமையா உணர்வாங்க. ஆனா அந்த உணர்ச்சிகளோட கட்டுப்பாட்டுல சிக்கிக்க மாட்டாங்க. உதாரணமா கோபம் வரும். ஆனா அந்த கோபமே அவங்களா மாறி நாள் முழுக்க அதையே சுமந்துட்டு திரிய மாட்டாங்க. வானத்துல மேகம் வர்ற மாதிரி கோபம் வரும், போகும். அவங்க வானம் மாதிரி நிலையா இருப்பாங்க. வாழ்க்கை நமக்கு கத்துக் கொடுத்த கோபம், பயம், ஆசைங்கிற மனப்பதிவுகள், அந்த கண்டிஷனிங்ஸ் நம்மள ஆட்டி படைக்காது. நாம அதுக்கு கைதியா இல்லாம அத வேடிக்கை பார்க்கிற சாட்சியா மாறிடுவோம். இது கேட்க நல்லா இருக்கு. மூணாவது பண்பு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமே. அறியாமை நிலை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, அது அறியாமை நிலை அல்லது செயலுடன் சேர்ந்து எழும் விழிப்புணர்வு, ஸ்டேட் ஆஃப் நாட் நோயிங். இதுக்கு அர்த்தம் முட்டாள்தனமா இருக்கிறது இல்ல. சரி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அடுத்த நொடி என்ன நடக்கும், நாம என்ன செய்ய போறோம்னு முன்கூட்டியே ஒரு பிளான் போட்டு ஒரு ஸ்கிரிப்ட் படி வாழாம ஒவ்வொரு கணத்தையும் அப்படியே புத்தம் புதிதா எதிர்கொள்றது. ஒரு விளையாட்டு வீரர் மாதிரி. கரெக்ட். ஒரு சிறந்த விளையாட்டு வீரரோட ஒப்பிடலாம். கிரிக்கெட்ல ஒரு பேட்ஸ்மேன் அடுத்த பால் எப்படி வரும்னு யோசிச்சு மண்டையை உடைச்சிக்கிறது இல்ல. அந்த பந்து வர்ற கணத்துல அவரோட செயலும் விழிப்புணர்வும் ஒன்னா இயல்பா வெளிப்படுது. அவரோட உடம்பே என்ன செய்யணும்னு முடிவு பண்ணுது. ஆமா. வாழ்க்கை ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இல்லாம ஒரு இயல்பான ஆட்டம் மாதிரி மாறிடுது. பெர்னி கிளாஸ்மன் ஒரு குரு இத எல்லாமே உருவாகும் மூலச்சாறு அப்படின்னு சொல்றாரு. The source from which everything comes. ஆமா, அதாவது நம்மளோட செயல்கள் திட்டமிடப்படாம அந்தந்த கணத்திலேயே தன்னிச்சையா உருவாகுது. வாவ், இது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. நான்ற எண்ணம் கரையிறது, உணர்ச்சிகள் நம்மள கட்டுப்படுத்தாதது, வாழ்க்கை ஒரு இயல்பான ஓட்டமா மாறுறது. இதெல்லாம் கேட்டா இது ஒரு இயற்கையான அழகான நிலை மாதிரி தெரியுது. அப்போ ஒரு கேள்வி வருது. இது இவ்ளோ இயற்கையான நிலைன்னா நம்மள பெரும்பாலும் ஏன் இதை உணர்றதில்ல? நாம ஏன் எப்பவும் டென்ஷனாவும் குழப்பமாவும் இருக்கோம்? இதுதான் இந்த புத்தகத்தோட மையமான கேள்வி. இதுக்கு ஆத்தர் ஒரு பரிணாம ரீதியான விளக்கத்தை கொடுக்கறார். பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி மனிதனுக்கு மொழி உருவாக ஆரம்பிச்சது. மொழிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி. ஆனா அதோட ஒரு பிரச்சனையே வந்தது. என்ன அது? மொழி மூலமா நம்ம சிம்பிள்ஸ உருவாக்க ஆரம்பிச்சோம். பணம், அந்தஸ்து, வெற்றி, தோல்வி, மதம், தேசம், இந்த மாதிரி கருத்துகள் எல்லாமே சின்னங்கள் தான். உண்மையில காத்துல மிதக்கிற விஷயங்கள். ஆனா நாம அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்தோம். இந்த சின்னங்களாலான உலகத்தை தான் ஆத்தர் சோஷியல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்றார். அட, இது ஒரு முற்றிலும் புதிய கோணம். அப்போ நாம பேசுற மொழியே நம்மள அறியாம ஒரு சிறைக்குள்ள தள்ளிடுதுன்னு சொல்றீங்களா? ஒரு வகையில ஆமா. யோசிச்சு பாருங்க, நம்மோட அடுத்த ப்ரொமோஷன், நம்ம பசங்க எந்த ஸ்கூல்ல படிக்கணும், இன்ஸ்டாகிராம்ல நமக்கு எத்தனை லைக்ஸ் வருது, இது எல்லாமே அந்த சமூக யதார்த்தம் தான். உண்மைதான். இது நிஜ உலகம் இல்ல, ஆனா நிஜ உலகத்தை விட அதிகமா நம்மள பாதிக்குது. ஆத்தர் சொல்றது என்னன்னா, நாம இந்த கேம்ல ரொம்ப மூழ்கி உண்மையான உலகத்தையே கவனிக்க மறந்துட்டோம். அதாவது நம்ம புலன்கள் உணர்ற உலகம், காத்தோட சத்தம், சாப்பாட்டோட சுவை, சூரியனோட வெப்பம், இதெல்லாம் விட்டுட்டு நாமளா உருவாக்கின அந்த கருத்துலகத்துக்குள்ளேயே வாழ்றோம். இதுதான் புத்தர் துக்கம் அப்படின்னு சொன்ன அடிப்படை அதிருப்திக்கு காரணம். ஓ, அப்போ நாம யதார்த்தத்தை நேரடியா அனுபவிக்காம இந்த சமூக யதார்த்தம் அங்கிற ஃபில்டர் வழியா பாக்குறதால வர பிரச்சனை இது. சரியா சொன்னீங்க. இத சம்பந்தமா ஆத்தர் சொல்ற விழிப்படைந்த குழந்தை அப்படிங்கிற ஐடியா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, யோசிச்சு பாருங்க. ஒரு கைக்குழந்தைக்கு மொழி தெரியாது, சமூக விதிகள் தெரியாது, வெற்றி தோல்வினா என்னன்னு தெரியாது. அது நிகழ்காலத்துல மட்டும்தான் வாழுது. பசிச்சா அழுவுது, சந்தோஷமா இருந்தா சிரிக்குது. அதுக்கு நான் வேற, உலகம் வேறங்கிற பிரிவிலை உணர்வு ரொம்ப குறைவா இருக்கும். அது உலகத்தை நேரடியா அதோட புலன்கள் மூலமா மட்டும்தான் உணருது.
அப்போ ஒரு வகையில அது நாம இப்ப பேசின அந்த விழிப்புணர்வு தன்மைகளோட தான் பெருக்குது. ஆமா. ஆனா மொழி வளர வளர சமூக விதிகளை கத்துக்க நாம அந்த நேரடி அனுபவத்தை இழந்து இந்த சமூக யதார்த்தங்கிற கூட்டுக்குள்ள வந்து சாதாரண உணர்வு நிலைக்கு வந்துடுறோம். இந்த விழிப்படைந்த குழந்தை கருத்து கேட்க நல்லா இருக்கு. ஆனா குழந்தைகள் சுயநலமாகவும் தன்னோட தேவைகளை மட்டும் பார்க்கறதாகவும் இருப்பாங்களே, அதை நம்ம எப்படி விழிப்புணர்வோட ஒப்பிட முடியும்? அருமையான பாயிண்ட். ஆத்தர் இத தெளிவுபடுத்துறார். நாம குழந்தையின் அறநெறிய மொராலிட்டிய பத்தி பேசல, அவங்களோட உணர்வு நிலைய பெர்செப்சுவல் ஸ்டேட்ட பத்தி தான் பேசுறோம். ஓகே, புரியுது. ஒரு குழந்தை சுயநலமா இருக்கலாம், ஆனா அது ஒரு திட்டத்தோட கணக்கு போட்டு சுயநலமா இருக்கிறது இல்ல. அது அதோட இயற்கையான உணர்வுகளுக்கு நேர்மையா இருக்கு. முக்கியமா அதுக்கு நாம சொன்ன அந்த சமூக யதார்த்தங்கிற ஃபில்டர் இல்ல. அதனால தான் நாம குழந்தை பருவத்தை ஒருவித ஏக்கத்தோட பார்க்கறோம். அந்த அப்பாவித்தனத்தை, அந்த நேரடி அனுபவத்தை நாம எங்கேயோ தொலைச்சிட்டோம். அப்ப நாம தொலைச்ச அந்த நிலையை திரும்ப அடைய என்ன செய்யணும்? தியானம், மனதை கவனிக்கிறது, பற்றுகளை விடுறது, கருணையை வளர்க்கறதுன்னு பல பயிற்சிகள் அந்த குருமார்கள் சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல ஆத்தர் ரொம்ப முக்கியமான நம்மளோட ஒரு பொதுவான நம்பிக்கையை உடைக்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கலாம். ஆமா. அது என்னன்னா, விழிப்புணர்வு அடைவது என்பது புனிதத்தன்மை அடைவது அல்ல. இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. நாம என்ன நினைப்போம்? ஞானம் அடைஞ்சா அவங்க கடவுள் மாதிரி எந்த தவறும் செய்யாதவங்களா இருப்பாங்கன்னு நினைப்போம். ஆனா ஆத்தர் விழிப்புணர்வு அடைஞ்சதா சொல்லப்பட்ட சில குருமார்கள் கூட பிற்காலத்துல பாலியல் துஷ்பிரயோகம் உட்பட பல தவறான நடத்தைகள்ல ஈடுபட்டத நேர்மையா சுட்டிக்காட்டுகிறார். ஒரு நிமிஷம், இது ரொம்ப குழப்பமா இருக்கு. ஒருத்தர் நான் என்ற எண்ணத்தை கடந்து உலகத்தோட ஒன்றா உணர்றாருன்னா அப்புறம் எப்படி அவர் இன்னொருத்தருக்கு தீங்கு செய்ய முடியும்? இது எப்படி வேலை செய்யுது? இந்த முரண்பாட்ட ஆத்தர் இப்படி விளக்குறாரு. விழிப்புணர்வு என்பது நம்மளோட பார்வையில் பெர்செப்ஷன்ல ஏற்படுற ஒரு மாற்றம். கருணை, அன்புங்கிறது நம்ம இதயத்தில் ஹார்ட்ல ஏற்படுற ஒரு திறப்பு. ஓ, ரெண்டும் வேற வேறையா? சிலருக்கு பார்வை மட்டும் மாறி இதயம் திறக்காம போகலாம். அவங்களுக்கு நான்கிற உணர்வு இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்களோட பழைய பழக்க வழக்கங்கள், ஆசைகள் அப்படி இருக்கலாம். அதனால இந்த ரெண்டுமே தனித்தனியா வளர வேண்டிய விஷயங்கள். அப்போ விழிப்புணர்வும் கருணையும் ஒன்னா வளரணும். ஆமா. ஆனா ஒண்ணு இல்லாம இன்னொன்னு இருக்க முடியுங்கிறது ஒரு கசப்பான உண்மை. இதுக்கு ஒரு நல்ல உதாரணமா பெர்னி கிளாஸ்மனோட கதையை சொல்லலாம் இல்லையா? நிச்சயமா. அவர் ஒரு ஜென் குரு. விழிப்புணர்வு அடைஞ்ச பிறகு அவரோட பார்வை மட்டும் மாறல, அவரோட இதயம் ரொம்ப ஆழமா திறந்திருக்கு. மத்தவங்களோட துன்பத்தை முன்னெப்போதைய விட அதிகமா உணர ஆரம்பிச்சார். அதனால தன்னோட வசதியான தியான மையத்தை விட்டுட்டு நியூயார்க் நகரத்தோட வீதிகள்ல வீடில்லாத மக்களோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சார். வாவ்! விழிப்புணர்வுங்கிறது ஏதோ வானத்திலிருந்து குதிக்கிற மாயாஜாலம் இல்ல. அது இமயமலைக்கு போனாதான் கிடைக்குங்கிற விஷயமும் இல்ல. அது நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒரு இயற்கையான சாத்தியம். ஆமா. நாம எல்லாரும் வச்சிருக்கிற அதே மூளையையும் மனசையும் கொஞ்சம் வேற மாதிரி பயன்படுத்துற ஒரு முறைதான் இது. சுருக்கமா சொல்லணும்னா, நம்மளோட சாதாரண உணர்வு நிலை யதார்த்தத்தை சமூக யதார்த்தம்ங்கிற ஒரு ஃபில்டர் வழியா வடிகட்டி பாக்குது. ஆனா விழிப்புணர்வு நிலைங்கிறது யதார்த்தத்தை நேரடியா நம்மளோட புலன்கள் வழியா எந்த வடிகட்டியும் இல்லாம இருக்கிறதை இருந்தபடியே அனுபவிக்கிறது. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஆத்தர் சொல்ற மாதிரி இந்த நவீன உலகத்தோட வேகமான மாற்றங்கள், பழைய நம்பிக்கைகள் மேல நமக்கு வர கேள்விகள், இதெல்லாம் நமக்குள்ள ஒரு விதமான அதிருப்திய, அதாவது துக்கத்தை அதிகமாக்குது. உண்மைதான். ஆனா அதே அதிருப்தி தான் பலரை இது மாதிரி மாற்று வழிகளை தேடவும் வைக்குது. ஒரு வகையில எது சிக்கலை உருவாக்குதோ அதுவே தீர்வுக்கான வழியையும் காட்டுது. நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு கேள்வி. உங்க சமூக யதார்த்தம், அதாவது உங்க வேலை, உங்க அந்தஸ்து, உங்க நம்பிக்கைகள், இது எல்லாமே ஒரு உருவாக்கம்னா உங்க அன்றாட அனுபவத்துல எது நீங்க போட்டுக்கிட்ட ஃபில்டர், எது உண்மையான யதார்த்தம்?